வல்லமையை வைத்து உனக்கு ஆண்டவருக்கு பயப்படுவதாக. இது நம்முடைய வாக்குத்தத்த வசனம். ஆண்டவர் நடத்துவேன், போதிப்பேன், ஆலோசனை சொல்லுவேன், இவையெல்லாம் மூன்றையும் சேர்த்து சொன்னவர். அது சொல்லும்போது அவர் கண்களை பதித்து வைப்பேன் சொல்லுகிறார். கண்களை வைத்து தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை செய்வேன், சொல்லுவேன், நடத்துவேன். இந்த வருஷம் முழுவதிலும் தேவனுடைய கண்காணிப்பு நம்முடைய வாழ்வில் இருப்பதாக. ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாவதாக. கண்காணிக்கிறார் என்று சொன்னால் பல விதத்தை சொல்லலாம். ஒரு அலுவலகத்திலோ அல்லது பொலிட்டிக்கல் சைட்லையோ அல்லது வேறு எந்த எல்லையிலும் உயர் அதிகாரிகள் கீழே உள்ளவர்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஒரு கண்ணை அவன் மேலே நினச்சிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் நடைமுறை சரியில்லை, ஒரு மாதிரி போகிறான், கவனமாக நினச்சிங்க, பார்த்துக்கிடுங்கிறதுக்காக. இன்னொரு விதத்தை சொல்வது, பிள்ளைய கண்மணி போல் பார்த்து பிள்ளை மேலே கண்ணை வச்சுக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. பிள்ளை மேலே கவனம் நினச்சிக்கணும். கண்களை பதித்து இருப்பது ரெண்டு விதத்தில் இருக்குது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்களில் நம்ம மீது பதித்து வைக்கிறான்னு சொன்னான். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு எல்லாமே இருப்பதற்காக இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கண்காணிப்பு நம்முடைய வாழ்வில் இருப்பதாக. ஆமாம். கர்த்தருடைய கண்கள் ஒரு நிலையாய் ஒரு எல்லையில் இருப்பதில்லை. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவருடைய கண்கள் நிலையாக இருப்பதில்லை. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்தான்? உலாவி கொண்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. வேதத்தில் சகரியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிறேன், 9ஆம் வசனம். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. சொருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே கல்லின் மீது 7 கண்கள் செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. 2 கண்ணே பயங்கரமா இருக்கு. சிலருக்கு 2 கண்ணே பார்க்கவே எப்படி இருக்கும்? 2 கண்ணே பார்க்கவே எப்படி இருக்கும்? அப்படி கண்ணு பார்த்தது இல்லையோ? சரி விடுங்க. சிலருக்கு 2 கண்ணே ஒரு மாதிரி இருக்கும், பயங்கர கண்களாக இருக்கும். 7 கண்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? ஆளுக்கு 7 கண்ணா? 7 கண்கள் பதில் பரிபூர்ணம். 7 என்பது பரிபூர்ணம். அவருடைய பரிபூர்ணமான பார்வை தேவன் யோசுவா முன்னால் வைக்கப்பட்ட கல் மீது இருக்குதுன்னு சொன்னால் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்ட செருபாபேல் கரத்தில் தூக்கு நூலை எடுத்துக்கொண்டிருக்கிறான். அந்த தூக்கு நூலை எடுத்துக்கொண்டவன் ஆண்டு சொல்றாரு, எந்த கரம் தேவாலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரம் விட்டதோ அதே கரங்கள் கட்டி முடிக்கும். ஆமாம். அப்படின்னு சொன்னால் அதை காண்பதற்கு தேவனுடைய 7 கண்கள் பார்த்து கொண்டே இருக்குன்னு சொன்னால், எந்த கரம் கட்டினதோ பல இடையூறுகள் அந்த ஆலயத்தை கட்டக்கூடாதபடி பொலிட்டிக்கல் சைடில், அது அரண்மனை பகுதியிலிருந்து, ராஜாங்க அடிப்படையிலிருந்து, அதன் கீழே இருக்க அதிகாரிகள், இங்கே நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், பல நாடுகள் நியமிக்கப்பட்டவர்களைப் போல எருசலேம் பகுதியில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், இப்படி பலராலே ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் வந்தபோது கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலயம் கட்டுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தருடைய கண்கள் அதை சொல்லுகிறது, தூக்கு நூலை காண்கிறபடினாலே எந்த கை அஸ்திவாரம் விட்டதோ அந்த கையை முடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வேலையை தொடங்கினோம், முடிக்க முடியாது என்ற எண்ணங்கள், அது வெற்றி பெற முடியாது என்ற யோசனை வரும்போது ஆண்டுடைய வார்த்தை, எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை முடித்து தீர்வு மற்றும் கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்கிறோம். அதை வெற்றிகரமாய் முடிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமாம். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவருடைய கண்கள் நம்முடைய வேலையை வெற்றிகரமாய் முடிக்க நமக்கு கிருபை செய்வதாக. அவருடைய கண்காணிப்பு இருக்கும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு வசதி வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஆசாவின் இடத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை இது. ஆசா தெய்வ பக்தியோடு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருந்தான். தாவீதுக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்லாத ஒரு ராஜா. அவன் கர்த்தருடைய வழியில் நடந்தான், கர்த்தரை சார்ந்திருந்தான். அந்த நாட்களிலே எத்தியோப்பியர்கள் அநேக லட்ச வீரர்களோடு யுத்தம் பண்ண வரும்போது இவன் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் பலமுள்ளவனுக்காய் பலனற்றவனுக்காய் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நான் உண்மை சார்ந்திருக்கிறேன் ஐயா, நீ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டபோது கர்த்தர் ஏராளமான எத்தியோப்பியர்கள், இவன் படையை விட 2 மடங்கு பகுதிகளை கொண்டதான எத்தியோப்பியரை முறியடித்து பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டான். காலங்கள் நடுவே ஆண்டவர் மீது இருந்தாலும் பக்தி வைராக்கியம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது. மறுபடியும் ஒரு யுத்தத்தை கண்டான். இஸ்ரவேல் ராஜா பாஷா யுத்தம் பண்ணுவதற்கு
அவன் கொத்தளங்கள் போட்ட உடனே இவன் முன்போல தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து உத்தம இதயத்தோடு ஆண்டவரை சார்ந்து அவன் கேட்டிருப்பான் சொன்னால் தேவன் நிச்சயமாய் உதவி செய்திருப்பார். ஆனால் இவன் மனுஷனை தேடினான். சீரியருக்கு அவன் ஆட்களை விட்டு, உமக்கும் என் தகப்பனுக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்கிறது, இஸ்ரவேலின் ராஜா யுத்தம் பண்ண வந்து விட்டான், உதவி செய்யும் என்று சொல்லி தன் ஆலயத்தில் உள்ளதான் தேவாலயத்தில் உள்ள தங்கம் வெள்ளி அரண்மனையில் இருக்கக்கூடாத கொஞ்சம் பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து யுத்தம் பண்ணுவதற்கு தடை அவனை விரட்டி விடும் சொன்னான். சீரிய ராஜா வந்தான், அவனை விரட்டி அனுப்பிவிட்டு அந்த பொருட்கள் எல்லாம் அள்ளி கொண்டு போய்விட்டான். அப்போது தீர்க்கதரிசி வந்து சொன்னான் ஆசாவை பார்த்து, நீர் கர்த்தரை நம்பி இருந்த காலகட்டத்திலே, கர்த்தரை சார்ந்திருந்த காலகட்டத்திலே தேவன் உமக்கு அற்புதமான விடுதலை கட்டளையிட்டாங்க. இதுக்கு முன்புள்ள வசனங்கள்லாம் வாசிக்கிறோம். ஏராளமான எத்தியோப்பியர் வந்தபோது கர்த்தர் யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தார். இப்போது நீ மனிதனை சார்ந்து போய்விட்டார், கர்த்தருடைய கண்கள் உண்மையை பதிந்திருக்கும் என்று சொன்னான். இப்போது உம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிருப்பீர். நீ மனித கண்கள் பார்க்கும்படி கொடுத்தபடினாலே உமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமலே போய்விட்டது. கர்த்தருக்கு பயன்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கண்கள் இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து உத்தம இதயத்தோடு பின்பற்றுவோம்னு சொன்னால் கண்கள் நமக்கு வெற்றியுள்ள காரியத்தை தரும். நாம் மனிதர் பார்க்க வேண்டும், மனிதனுடைய கண்கள் நம்ம இது பதிந்திருக்க வேண்டும், மனிதரை அனுசாரியாக வைத்துக் கொள்ளப்பட்டு போவோம் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமலே போய்விடும். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படுறது. ஆகவே ஆண்டு சொல்ல கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு என்ன செய்யுது? உலாவி கொண்டே இருக்கு. உலாவுகிற கண்களை உடையவர். கர்த்தருக்கு பயன்படுவதாக. நிலையாக ஒரு இடத்துல இருப்பது, ஒரு எல்லையில் நிலையாக இருந்தால் இன்னொரு எல்லை மறக்கப்பட்டுவிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறவர். அவருடைய கண்களுக்கு தப்பி யாரும் எங்கேயும் போக முடியாது. ஆமாம், தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என்ன செய்வேன், நான் கடலின் அந்த சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனாலும் என்னை விரட்டி அடிப்பதற்கு சர்ப்பங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆள் சரியாக எங்கே இருக்கான்னு பார்த்து என்னை விரட்டிடுவேன். நான் குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் இப்படியே கரம் இருக்கிறது, மறைவாய் எங்கே போக முடியும் அப்படி சொன்னாங்க. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் இந்த உலகத்தில் யாரும் எங்கும் தப்பி போக முடியாது. ஆமாம், நாம் நல்லது செய்தாலும் சரி, நாம் கெட்டது செய்தாலும் சரி, நாம் பாவத்தில் வந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் சுற்றி பார்க்கிற கண்கள் நம்மை ஆராய்ந்து அறிகிறது. ஆமாம், கர்த்தருடைய கண்கள் மனுப்புத்தர் மீது கண்ணோக்கமாக இருக்கிறது. அவன் வழிகளை எல்லாம் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமாம், அன்றுக்குமாய் கொண்டவதாக தேவனுடைய கண்கள் அவை நம்முடைய வாழ்க்கையை சுற்றி உலாவி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அற்புதம் செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய அற்புதமான கிரியைகளை, தேவனுடைய மகிமையை கொண்டு வருவதற்காக கண்கள் நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், உலாவுகிற கண்கள் கர்த்தருக்கு மகிமைப்படுவதாக. அந்த உலாவும் கண்களை உடையவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வேதத்தில் சொல்லுகிறது, அவர் வல்லமை பூமி எங்கும் செய்கிறார், உலாவுகிறார். பூமி எங்கும் உலாவுகிற தேவன் அவர் நம் நடுவையும் உலாவுகிறார். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படுவதாக. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கப்பட்டார். ஆண்டவர் யாரை தேடி வந்தார்? அதுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அழகு வனம், அதாவது ஏதேன் தோட்டம், மகிமையான ஒரு தோட்டம் தேவன் உண்டாக்கினார். அழகான பூச்செடிகள், கொடிகள், மரங்கள், இலைகள் எல்லாம் பார்க்க அற்புதமான காட்சி. அழகழகான பறவைகள், மிருக ஜீவன்கள் எல்லாமே இருக்கு. ஆண்டவர் இந்த மிருக ஜீவனை பறவை பார்க்க வரல. அங்கே இருப்பது 2 பேர் தான். யார் தான்? ஆதாம் ஏவாள். பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி வந்து அவரை கண்கள் யார் தான் தேடிச்சு? ஆதாம் ஏவாளை தான் தேடிச்சு. அவர் 2 பேருக்கு நடுவே ஒரு கரத்தை, நான் நினைக்கிறேன், ஒரு கரத்தை ஆதாம், ஒரு கரத்தை ஏவாள் பிடித்து கொண்டு இருவரும் தேவனோடு நினைச்சிருப்பாங்க. அவன் நடந்திருப்பார்கள். எத்தனை நாட்கள் நடந்தாங்களோ தெரியாது. ஒரு நாள் பாவம் செய்தார். தேவன் எப்போதும் போல என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். இறங்கி வந்தவுடனே பாவம் செய்து விட்டான் என்பது அவருடைய ஆதீனத்திட்டு அல்லது அவருடைய கண்களுக்கு முன்னாடி அவருடைய ஞான தரிசினாலோ அல்லது அவருடைய எல்லைனாலோ, சர்வ ஞானி, சர்வ வியாபி, அவருக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் மனுஷன் ஒத்துக்கணுங்கிற ஒரு எல்லையில் தான் அவர் பார்த்து தேடுகிறார். கண்கள் அங்கங்கே உலாவுது. தேடின கண்கள் ஒருத்தர் காணணுன்னு, ஆதாமே எங்கே இருக்கிறார்? அங்கே நான் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நேரடியாக கேட்டார், நீ நான் நிர்வாணியாக இருப்பேன்னு ஒளிந்து கொண்டேன்னு சொல்கிறது உனக்கு யார் சொன்னான் என்று சொல்ல போது கதையெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். ஆண்டு சொன்னார், வா வெளியே வா என்று சொல்லி அவர்களை முன்னே அழைத்து சரி செய்து
அவர்களுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் என்னென்ன செய்ய விடவோ செய்து கொடுத்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் 2 பேரை தேடி தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு இறங்கி வந்து அவர்களை என்ன செய்தார்? உலாவினார். நம்முடைய ஆண்டவர் உலாவுகிற தேவன் என்று சொன்னார். மனுஷனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். ஆமாம், அவருடைய கண்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் அவர். ஆமாம், அவருடைய கண்கள் நம்மோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு பார்க்கிற ஒரு நண்பரை சாதாரண ஒருவரை பார்க்கிறோம். பார்த்த உடனே முதல்ல நம்முடைய மனது அவரோடு என்ன செய்யுது ஒரு விதத்து போன உடனே அவரும் பார்த்த உடனே ஒரு சிரிப்போம். 2 நாள் சிரிப்போம், 3 நாள் செய்வோம், பேர் கேட்போம். கொஞ்சம் பழகின உடனே 10 பேர் இருந்தாலும் யாரை தான் தேடுவோம். நம்மளோட கண்ணு என்ன செய்யும்? 10 பேரையும் பார்த்தாலும் திருப்தி இருக்காது. அந்த ஒருத்தரை பார்த்த உடனே என்ன செய்யும்? இல்லை தெரியாத மாதிரி கேட்குறது. பக்கத்து வீட்டில் போகும்போது 4 வீடு எய்த்தாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கிட்ட 3 வீடு தாண்டி போய் பேச தெரியல நமக்கு. ஏன் 2 வீட்டில் பேசாமல் 3ஆவது வீட்டுக்கு போகிறோம்? நம்ம கண்ணு தேடி அவங்களோட ஆட்கிட்ட பேசணும்னு நினைச்சது அதில் வந்து உண்மைதானா? கற்றுக்கு பயமுண்டாவதான். கண்கள் நாம் நிலை வந்து உலாவாது, அது கண்கள் கூட ஒன்றுமே செய்யாது. இந்த சில வேளை இந்த கண்ணு பார்க்காட்டாலும் மனதின் மூலமாக இந்த கண்ணு பார்க்குங்க. உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் ஹாலில் ஐயா உட்காந்து செல்ஃபோன் பார்த்துருப்பார். 1 வயது அல்லது 1.5 வயது உள்ள பிள்ளை அங்கே இருக்கும். ஏங்க பிள்ளை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அடுப்பில் வேலையாக இருக்குன்னு சொல்லிப்போம். ஒரு தாண்டணும் டைனிங், அது தாண்டவுடனே எது இருக்கும்? கிச்சன் இருக்கும். கிச்சன் மறைவாக இருக்கும், இல்லை ஹாலில் இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். டம்முன்னு சத்தம் கேட்டவுடனே அந்த ஐயா செல்ஃபோன் பார்த்தவர் அப்படியே உட்காந்துருப்பார். ஆனால் அந்த அம்மா மட்டும் என்ன செய்யும்? ஐயோ பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு வேகமாக என்ன செய்யும்? ஓடி இந்த பிள்ளைக்கு, ஏங்க பிள்ளை விழுந்துட்டு பார்க்காம செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்களே, கண்ணு முன்னால் விழுந்தது இவருக்கு தெரியாது. மறைவாக இருந்த தாய்க்கு பிள்ளை என்ன செய்யுதுன்னு நினச்சியும்? சிந்தை முழுவதும் எங்கே தான் இருக்கும்? இங்கே இருக்கும். ஆனால் ஒரு கண் அங்கே உலாவிட்டு இருக்கும். ஆமாம், அதை விழுந்தவெல்லாம் அங்கே தெரியும், இங்கே பார்க்குறவருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா தாயினுடைய கண்களுக்கு மறைவாய் இந்த பிள்ளை எங்கேயும் என்ன செய்யாது? போக. இதே போல தான் நம்முடைய தகப்பன், அது நம்முடைய ஆண்டுடைய கண்கள் நம்மை விட்டு எங்கேயும் போகாது, கண்காணிப்பு கொண்டே இருக்கும். ஆமாம், நமக்கு எந்த சூழ்நிலைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். உலாவுற கண்கள், எங்கே போனாலும் அவருடைய கண்கள் நம்மை கண்டு கொண்டு அவருடைய கண்களுக்கு தப்ப முடியாது. கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். அதனால் இங்கே அந்த கண்கள் ஐக்கியத்தை தேடும் கண்கள் அது. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு உள்ள ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று, அவரோடு உள்ள உறவுகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் ஆதாம் ஏவாளோடு அதை தான் செய்தார். ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களோடு உலாவினார், பேசினார். எல்லாம் அது தடை ஏற்பட்ட போது அவருக்கு மிகுந்த வருத்தம். கர்த்தருக்கு வாய்மூண்டாவதாக ஒப்பிட்டார், சரி செய்தார். அதனால் தள்ளி விடலை. இது போய் தொலை, நான் வேறு ஆதாம் ஏவாள் உருவாக்கணும்னு சொல்லி இருக்கலாம். அவர் நினைத்திருந்தால் இந்த பாவியான இவனை தள்ளிட்டு இன்னொரு பாவம் இல்லாத ஒரு ஆதாம் ஏவாளை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் எழுதியிருக்கலாம், வைத்திருக்கலாம். ஆனால் இவனிடத்தில் குறைவுகள் பாவங்கள் ஏற்பட்ட போது அந்த ஐக்கியத்தை முறித்து கொள்ள தேவன் விரும்பவில்லை. அவர் அந்த ஐக்கியத்தை புதுப்பித்து இவன் செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து தன்னோடு ஐக்கியப்படுவதற்குள்ள வழிகளை ஏற்படுத்தி கண்காணிப்பை கர்த்தர் வைத்திருந்தார் அவர். ஆமாம், அதற்கு வாய்மூண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவர். அந்த ஐக்கியம் தடைபடும் போது சரி செய்து அந்த கண்கள் நம்மை அரவணைக்கக்கூடிய கண்களாக இருக்கிறது. ஆமாம், அந்த கண்ணில் தான் அந்த உலகம் அங்கு உலாவுகிறது. அப்படியே வாழ்க்கை நல்ல ஐக்கியம் இருக்கும்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைபாடு இருக்கும் என்றால் அந்த கண்கள் நம்மை ஆலோசனை சொல்லி நம்மை சரிப்படுத்துவதாக. ஆமாம், இதாக இருக்கீங்களா? வாசிங்கள் உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. சரி, ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லும்போது உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் அல்லது உன்னை பாதுகாக்கவும், சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்கு உள்ளே உலாவுகிறவர். கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது,
இருக்கிறவங்களை பார்க்குறதுக்கு. பாளையம் அங்கு உலாவுறால் ஒரு குறிப்பிட்ட குழுவினர், குறிப்பிட்ட ஜனத்தின் மத்தியிலே அவர் கண்கள் கண்டு உலாவுகிற தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலாவுகிற பாளையத்தில் ஆள் ஏன்னு சொன்னால் 2 காரியம் சொல்கிறார். ஒன்று ரட்சிப்பதற்கு, இன்னொன்று என்ன செய்வது, வெற்றியை கொடுப்பதற்கு. ஏன் இந்த வனாந்தர பாதையை குறித்து மோசே எழுதுகிறார். வனாந்தர பாதை பயங்கரமான ஒரு பாதை, உஷ்ணம் நிறைந்தது. முதல்ல அந்த உஷ்ணம், மகா கொடிய உஷ்ணம் நிறைந்த பாதை. அதுக்கு தான் ஆண்டவர் மேக ஸ்தம்பம் வைத்திருந்தார். இரவிலே பயங்கரமான குளிர் இருக்கக்கூடிய பாதை. அவன் தங்கின இடத்துல குளிர் இருக்கும். அந்த குளிரில் வெளியவன் இவனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாதபடி அறிந்த ஆண்டவர் அக்னி ஸ்தம்பம் வைத்தார், வெளிச்சமும் வைத்திருந்தார். அந்த இவைகள் நாளில் நடத்தினார். சரி, இவெல்லாம் நடத்தினாரா? இவளை ரட்சிப்பதற்குன்னு சொன்னால் என்ன விதத்தில் என்று சொன்னால், அந்த பாதைக்கு சொல்கிறான், கொடிய தேள்களும் கொடூரமான சர்ப்பங்களும் இருக்கக்கூடிய வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் சர்ப்பங்கள், கொடிதான விஷ ஜந்துகள் தாராளமாக அலையும். கொடிய தேள்கள், கொடூரமான விஷ ஜந்துக்கள் அங்கே தாராளமாக அலையும். மிருக ஜீவன் அங்கங்கே சுற்றிட்டு அலையும். ஆண்டவர் நம்முடைய பாளையத்தில் உலாவுறது எதற்குன்னு சொன்னால், உங்களை முதல்ல பாதுகாப்பதற்கு. ஆமாம். ஏன் அப்படின்னா, இவர் தம்முடைய அந்த மேக ஸ்தம்பம் போகும்போதே அந்த பாளையத்திலே உலாவுகிற அங்கங்கே இருக்குதான விஷ ஜந்துக்கள், தேடல், கொடூரமான தீமை செய்யக்கூடியதான காரியங்கள்லாம் எங்கே போயிட்டு நினைக்கிறீங்க? எங்கே போய் நினைக்கிறீங்க? பூமிக்குள்ளே போயிட்டு வெளியே வரல. இவர் இந்த இடத்தை விட்டு போகும் வரைக்கும் அது வெளியே என்ன செய்யலை. அது வர எல்லாம் பூமிக்குள்ளே இருந்துச்சு. எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு முறை இவர்கள் தபேரா இல்லை இடம், அந்த இடத்துல தேவனுக்கு விரோதம் வாக்குத்தானம் பண்ணி சண்டை போட்டு ஆண்டோட முறுமுறுத்து ஆண்டவர் எல்லாம் பேசின உடனே ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பத்துக்கு அனுப்பிட்டார். கொல்லிவாய் சர்ப்பத்துன்னு எய்த்தில் இருந்தால் வந்தது, அது வெளியேங்க வந்ததா. ஆவாவும் படுத்திருந்த இடத்துக்கு கீழே இருந்து மேலே வந்துச்சு. கொல்லிவாய் சர்ப்பம் கீழே இருந்து சர்ப்பங்கள்லாம் நினச்சிட்டு மேலே வந்து கீழே இருக்கிற விஷ ஜந்துக்களை மேலே வந்து அவனை போட்டு தள்ளின ஒன்றா ஐயோ அப்பான்னு கத்துறாங்க. வெளியே இருந்து வர்றதா இருந்தால் இவனை எங்கேயாவது வேறு பக்கம் தப்பி ஓடிப்பாங்க. ஆனால் வெளியே இருந்து வர்ற அவன் படுத்திருந்த இடத்துக்கு கீழே பாளையத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆண்டவனுடைய சமூகம் பாதுகாப்பதுக்குன்னு சொன்னான். அவருடைய கண்கள் ஒரு பார்வை பார்த்து தான் விஷ ஜந்துக்கள்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வரவே இல்லை. பாதுகாப்பு எதிராளிகளுடைய, இவங்க தனியாக போகிறாங்க. யுத்தம் பண்ண தெரியாத ஜனம், யுத்தம் என்பது அறியாத ஜனம். ஆனால் வெளியாட்கள் வந்து இவங்களை வெற்றி கொண்டு இருக்கிறத கொள்ளையடிச்சு போயிடக்கூடாதுன்னு பிறகு கர்த்தர் அந்த பாலித்து உலாவினார். சத்துருக்கள் வந்தாலும் வெற்றியை கொடுப்பதற்கும் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் ஆண்டவர் அவர் நடுவே உலாவினவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள்வோம். இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்முடைய கண்கள் நம்ம மீது உலாவுன்னு சொன்னால், நம்முடைய பாளையம் என்ற குடும்பத்திலே எல்லா தீமைகளுக்கு விலை காப்பதற்கும், நம்முடைய குடும்பத்தில் நம்மை பாதுகாப்பதற்கும், நமக்கு விரோதமாக இடம்பெறும் சத்துருவின் கிரியைகள், விரோதமான கட்டுகள் எல்லாம் உடைத்தெறிவதற்கும், வெற்றியுள்ள வாழ்வை அமைத்து கொடுப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் நாம் மீது பதிந்திருப்பதாக. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட அவருடைய கண்கள் அதெல்லாம் ஒரு கண் அற்புதமான அந்த கண்கள் நம் மீது பதிந்திருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் பாளையத்துக்குள்ளே உலாவுகிறான்னு சொன்னால், நம்முடைய ஆராதனையிலும் உலாவுகிற தெய்வம். பாளையம் என்று சொன்னால் இது ஒரு பாளையம். இந்த பாளையத்தில் என்ன செய்கிறவர்? உலாவுகிற தேவனர். நம்முடைய குடும்பத்திலும் அவர் உலாவுகிற தேவனர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கப்படுவராக. வேதம் சொல்லப்படுகிறது 40ஆம் சங்கீதத்திலே, அலைகள் கொந்தளிப்புகள் எல்லாம் மோதி மலைகள் சமுத்திரத்தை விழுந்து கொந்தளிப்பினாலே பூமி அதிர்ந்தாலும் பயப்பட மாட்டோம். ஏன் என்று சொன்னால், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஆமாம், இந்த பாளையத்தின் நடுவே தேவன் வாசம் பண்ண போது, கண்காணிக்கும் போது எத்தனை எழுந்து வந்தாலும் நம்ம அணுகாதபடி காக்கும் தேவன் அவர். ஆமாம், வாசிங்கள் சகரியான கடைசியாக ஒரு வசதி வாசிக்க வெளிப்படுத்தல் வாசிக்கப்படி கேட்குறது. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. புதுப்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் காண்கிறவர். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அவர் காண்கிறவர். இன்னொன்று, 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் என்ன செய்கிறாரா? அப்போ ஆண்டவர் தரிசனமாகி யோவானுக்கு தரிசனம் கொடுக்குறார். 7 பொன் நட்சத்திரங்களை ஏந்தி வைத்திருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் என்ன செய்தாராம்? உலாவுகிறார். மத்தியிலே உலாவும் தேவன், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரி பரிசுத்தர். ஆமாம், அவர்
சபை நடுவே என்ன செய்கிறாரா? சபை நடுவே உலாவுகிற தேவன், சபை நடுவே உலாவுகிறவர். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் ஒரு முறை வச்சுக்கோம், இன்னொரு முறைக்காக. 7 சபைகளும் ரொம்ப நல்ல சபைன்னு நினைக்கிறீங்களா? நல்ல சபைகள் தான் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இயேசு சொல்லும்போது எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சபையை தவிர மற்ற எல்லா சபைகளுக்கும் என்ன இருந்தது? உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, ஆதியில் கொண்டு வந்து அன்பை விட்டா என்று எனக்கு. இதே போல எல்லா சபைக்கும் என்ன இருந்தது? சபைகளின் கூட குறைவு இருந்தது. இருந்ததா இல்லையா? இந்த சபை ஆண்டு சொல்லும்போது தான் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு குறையை சொன்னார். பிலதெல்பியா தவிர மற்ற எல்லா சபைகளுக்கும் அவர் குறைவுகளை சொன்னார். உனக்கு இது இல்லை, அது இல்லை, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, நீ விற்கிறாதுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி பல காரியம் சொன்னார். குறைவுள்ள சபைகளாக இருந்தாலும் தேவன் அது நடுவே வாசம் பண்ணினார். ஆமாம், உலாவினார். இங்கே தான் இருக்கீங்களா? உன்னை மனது வைத்துக் கொள்வோம். எல்லாமே பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டு வருவார். சில குறைபாடுகள் அவர்கிட்ட இருந்தாலும் நாமை ஒருபோதும் தள்ளாத அற்புதமான கண்களை உடைய தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், அதான் இதுக்கு கொடுத்த பேர், சபை கொடுத்த பேர் விசேஷமான பேர் கொடுத்துருக்கேன். என்ன பேர்? போச்சா? மணவாட்டி. சபை தான் என்னது? மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணத்துக்காக. வாசிக்கிறோமா? வெளிப்படுத்தலை. இந்த சபைக்கு பேர் என்னது? நம்முடைய சபைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு வச்சுருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலகம் முழுவதும் இருக்கிற சபை, இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் கழுவப்பட்ட சபைக்கு பேர் என்னது? ஏன் மணவாட்டி கொடுத்தேன்? அந்த அந்தஸ்து ஒருத்த யாருக்கும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அம்மா அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பெற்றெடுத்தது ஒரு அம்மா. ஆனாலும் நம்ம சபையில் வரும்போது சிலரை என்ன செய்யறோம்? அம்மான்னு கூப்பிடணும். அம்மான்னு கூப்பிடலாம், ஐயா அல்லது அப்பான்னு என்ன செய்யலாம், கூப்பிடணும். பெற்றெடுத்தாலும் அம்மா அப்பா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வயதுக்கு தக்கன கூப்பிட்டு என்ன செய்யணும்? அண்ணன்னு கூப்பிட்டுக்கலாம், சகோதரனே கூப்பிடலாம், சகோதரி கூப்பிடலாம், அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கலாம், நம்ம பிரதர் சிஸ்டர் எதுனாலும் கூப்பிட்டுக்கலாம். பார்க்குற ஆபத்து மனைவின்னு கூட முடியுமா? சொல்லுங்களேன். பார்க்குற ஆளை பார்த்து மனைவி அப்படின்னு சொல்ல கூட முடியுமா? நீங்கள் என் சகோதரன், எனக்கு தகப்பன் மாதிரி சொல்கிற கேட்டிருக்கோம். எனக்கு தகப்பன் மாதிரி, எனக்கு தாய் மாதிரி, எனக்கு சகோதரன் மாதிரி, இல்லை ஒற்ற யாராவது வந்து மனைவி மாதிரி சொல்ல முடியாங்களா? அந்த இடத்த யாரும் நினைச்ச முடியாது. உரியவரை தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது. கர்த்தர் அவர் வச்சிருக்கிற பேர் தான். இதற்கென்று தனித்தன்மையை வச்சிருக்கிறார். மனவாட்டி என்ற அந்தஸ்தை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் இந்த தன்மையை வேறு எவருக்கும் ஆண்டு கொடுப்பதில்லை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. யாரும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. இதை எடுத்துக்கொள்ள இதான் சத்துரு, இதை எடுத்துக்கொள்ள தான் போராடுகிறான். ஆகவே தான் கர்த்தருடைய சத்துருடைய கிரியைகள்லாம் செய்தார், அழித்து போட்டு கொண்டே வருகிறார். எப்படியாவது இதை கவர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி, தன் பக்கம் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனை பிரயாசப்பட்டாலும் தேவன் அதற்கெல்லாம் வழி வகுக்காம அரவணைத்து ரட்சித்து பாதுகாத்து வெற்றியை கொடுத்து அந்த சபையை கட்டி காக்கிறார் அவர். ஆமாம், அப்போ சபை நடுவே உலாவுகிற தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் அதற்கு தனி தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் சபை நடுவே நம்முடைய தேவன் உலாவுகிறவராகவே இருக்கிறார். ஆமாம், நம்முடைய தேவன் உலாவுகிற கண்கள் சபையில் ஒவ்வொருவனையும் கண்காணிக்கிறது. குறைபாடுகள் இருக்கலாம். அதாவது ஒருத்தருடைய குறைபாடு இன்னொருத்தர் இருக்காது, இன்னொருத்தர் குறைபாடு இன்னொருத்தர் செய்யாது, ஒருத்தருடைய நிறைவும் இன்னொருத்தர் இருக்காது. ஆகவே குறைவுள்ளவர்களை பார்த்து நாம் அற்பமாக எண்ணவும் கூடாது. நிறைவுள்ளவர்களாக இருந்தபடினாலே நாம் பார்த்து சந்தோஷமடைந்து கொள்ள வேண்டுமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. குறைவுள்ளவர்கள் இருந்தாலும் தேவனே அவர்கள் குறைவுகளை சரி செய்து அதிலிருந்து விடுவித்து அவரை கண்காணித்து தம்முடைய எல்லைக்குள்ளே கர்த்தர் வைத்துக் கொள்கிறார் அவர். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் நம்மை அந்த அந்தஸ்துக்கு வைத்திருக்கிற அப்படின்னாலே அவருடைய கண்கள் நம்மத்தில் இருக்கிறது. அவர் நம்மத்தில் உலாவுகிறார். சபை இல்லை உண்டாயிருக்கட்டும், குடும்பம் என்ற உண்டாயிருக்கட்டும், 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அவர் நடுவிலே தேடி வந்து உட்கார்றார். ஆமாம், இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அவங்க வந்து உட்கார்றதுக்குள்ளே அவர் வந்து உட்கார்க்கிறார். நாம் இடம் தேடி போவோம். ஆனால் நாம் இடம் தேடி போவதற்கு முன்பே இன்றைக்கி எங்கே வச்சு ஜெபம் பண்ணலாம்? ஹாலில் வச்சு ஜெபம் பண்ணலாம், இல்லை ஹாலில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ரூம்லேயே வச்சு ஜெபம் பண்ணோன்னு சொல்லி நாம் தான் டிசைட் பண்ணுறோம். ஆனால் நாம் ரூம் போவதற்கு முன்னே நாம் வரவேற்று நாம் வரவேற்று நம்முடைய தேவன் அங்கே உட்கார்ந்துருப்பார் அவர். ஆமாம், ஏன்னா நம்முடைய ஆண்டவர் குறித்து சொல்ல 2 பேர் கூடி வந்தாலே அங்கே ஏற்கனவே என்ன செய்யலாரா?
இருக்கிற தேவன். நீங்கள் இடத்தை பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஆண்டவர், உங்களை கண்காணிக்கிறவர், இந்த சபையை கண்காணிக்கிறவர், குடும்பத்தை கண்காணிக்கிறவர், பிள்ளைகளை கண்காணிக்கிறவர். அந்த கண்கள் இந்த வருஷத்திலே நம்மோடு கூட என்னென்று இருப்பதாக, ஆமென். நம்மை பாதுகாப்பதாக, நமக்கு வெற்றியை கட்டளையிடுவதாக, நம்மளோட உலாவி தனித்தன்மை வழங்கப்படுவதாக, நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வதாக. அந்த உலாவுகிற கண்கள் நம் மீது பதிந்திருக்கட்டும். எத்தனை 1000 பேரை 1,00,000 பேரை பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லுவான், அந்த கண்கள் என் மீது எப்போது பதிந்திருக்கட்டும். ஆமாம், கற்றுக்குமா. நான் ஆண்டவர் சொல்லுவேன் அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, மனோரன் என்று சொல்லி உமக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம், கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம். ஆனால் எனக்கு ரட்சகர் என்ற உண்மை தவிர ஒருத்தருமே கிடையாது. ஆகவே உங்கள்கிட்ட எங்கே நீ போன்னு சொன்னாலும் போக மாட்டேன். வாசலில் தாவி சொன்னானே, வாசல் படியில் படுத்திருப்பேன்னு சொல்வது போல, வாசல் படி தவிர வேறு இடம் எனக்கு கிடையாது. உண்மை தவிர யாரும் கிடையாது. உலகத்துக்கு யாரும் இல்லாவிட்டாலும் எனக்கு நீர் ஒருவர் போதும். ஆமாம். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கண்காணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலே போதும். தேவன் நம்மை அற்புதமாக இந்த வருஷத்திலே நடத்துவார். அவர் நம்ம எழுந்து ஜெபம் கண்காணிக்கும் தேவை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கே உலாவுகிறது, நம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக ஒரே நிலையாக எங்கும் இருப்பதில்லை. ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறவர், ஒவ்வொருவரையும் சீர்தூக்கி பார்க்கிறவர், ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய மனநிலை என்ன என்பதை ஆராய்ந்து அறிகிறவர். பல நெருக்கடிகள், பல கடினமான சூழ்நிலைகள், பல போராட்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்களை காண்கிற ஒருவர் இருக்கிறார். ஆகார் சொன்னாலே, என்னை காண்கிறவர் இந்த இடத்துல கண்டேன் என்று சொன்னாலே, அந்த மகிமையின் ரட்சகரை உங்களுடைய கண்கள் இந்த எல்லையிலே காண்பதாக, இந்த பலிபீடத்தில் உலாவுகிற தேவனுடைய மகிமையின் கண்களை காண்பதாக, நம்முடைய மன கண்களை திறப்பாராக. அந்த கண்கள் மகிமையின் தேவனுடைய உலாவுதலை காணட்டும். சபை நடுவே உலாவுறதை பார்க்கட்டும். நிலையங்கி தரித்தவர், பொற்கச்சை அணிந்தவர், கரங்கள் நட்சத்திரம் ஏந்தி கொண்டிருக்கிறவர் இந்த சபை நடுவே உலாவும் போது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நம்மை தொடுவதற்கு ஒருவர் இடமளிப்பமாக, நம்மை அவருடைய வஸ்திரமை தொட்டு தழுவி செல்வதை பார்ப்போமாக. அவருடைய கண்கள் அவர் மீது பதிந்திருக்கட்டும். அவருடைய கண்கள் மீது கண்டுகொண்டே இருக்கிறது. உலாவுகிற கண்கள் தனிப்பட்ட முறையிலே காண்கிறவர், குடும்பமாய் காண்கிறவர், சபையாய் காண்கிறவர், அல்லேலூயா, தனி அந்தஸ்தை கொடுத்து காண்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த மகிமை தேவனை ஆண்டு சொல்வாண்டவர், என்னுடைய கண்காணிப்பு என் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஐயா. இந்த வருஷ தொடக்கத்திலே வந்திருக்கிறேன் ஐயா, உடைய கண்காணிப்பு என் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஐயா. உடைய கண்கள் மீது பதிந்திருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கண்களை விட்டு நான் எங்கும் தப்பி போகக்கூடாது. உங்களுடைய எல்லைக்குள்ளே நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா
பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம்மை காண்கிற தேவன், நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை நிறைய சொல்லிட்டே போகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், அவருடைய கண்ணீர், அழுகுறல். மோசையிடம் சொல்றான், என் ஜனங்களுடைய கஷ்டம், நஷ்டம், தோல்வி, பிரச்சனை எல்லாம் நான் பார்க்கவே பார்த்து, அவருடைய கூக்குரலை கேட்கவே கேட்டு தப்பு வைக்கப்படியாக இறங்கி இருக்கிறேன். நீ போ. காண்கிற தேவன். நாம் நினைக்கிறோம் காணாதவர் போல இருக்கிறார் என்று. இல்லை, அவர் காணாதவர் போல இல்லை. ஒரு கண்காணிப்பு உங்கள் மேலே இருக்கு. உங்கள் சத்தம் கேட்ட உடனே பதறி எடுத்து ஓடி வருகிற தாயை போல் ஓடி வருகிற தேவன் அவர். நம்முடைய கண்காணிப்புகள் இருக்க ஆண்டு சொல்லுவாங்க, எப்போதும் நான் உங்களுடைய கண்காணிப்புகள் இருக்க வேண்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னம், அதுதான் நம்முடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை விட்டு நான் தூரம் போகக்கூடாது ஐயா. உடைய பிரசனத்தை விட்டு எங்கே போவேன்? உடைய பிரசனத்தை விட்டு நான் எங்கே போக முடியும்? உடைய கண்காணிப்பில் பிரசனம் நம்மோடு இருப்பதா? ஒரு முறை ஆண்டு சொல்லுவோம், உடைய கண்காணிப்பு இந்த பிரசனத்தை விட்டு எங்கே என்னால் போக முடியாது. ஆண்டுடைய கண்காணிப்புக்கு ஒரு முறை கேட்போம். Hallelujah, hallelujah, hallelujah. எங்க பாப்போம் உங்களுடைய பிரசனத்தை விட்டு? Hallelujah, hallelujah. ரிம்பல ஹந்தரமான கரிகலபதானமா எங்க பாப்போம் உங்க பிரசன்னத்தை எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போவே? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. போதும் நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போவேன்? ஹalleluya. உம்முடைய சமூகம், உம்முடைய கண்காணிப்பை விட்டு எங்கும் போக முடியாதையா. உம்முடைய கண்காணிப்பு ஒன்றே எங்களுக்கு போதும். உம்முடைய கண்களை மட்டும் எங்களுக்கு பதித்து வைத்தால் போதும் ஐயா. நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும். பரிசுத்த நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கண்காணிப்பு எங்களுக்கு இருந்தால் போதும். சிறுமையும் எளிமையும் புறக்கணிப்பும் தள்ளிவிடப்பட்ட ஆகார் சொன்னார். உமக்கு பேரே வச்சுட்டு ஐயா, காண்கிற தேவன் சொல்லி நாங்களும் உமக்கு பேர் வைக்கிறோம்.
எங்களை கண்காணிக்கிற தேவனையா நாங்களும் கூப்பிடுகிறோம். கண்காணிக்கிற தேவனே என்று கூப்பிடுகிறோம். அந்த கண்காணிப்பு நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்களை சூழ்ந்து உங்களுடைய மகிமை இருக்கட்டும். எங்கே போனாலும் நாங்கள் உட்கார்ந்தாலும் எழுந்திருக்கிறாலும் ஆண்டவரே நாங்கள் நடந்தாலும் ஆராய்ந்து அறிகிற கண்களை உடையவர். எங்களை எல்லாம் பார்க்குறீங்க. நாங்கள் கவனம் செலுத்தாத ஒன்றிலே நீர் எங்களை கவனம் செலுத்துகிற தேவனையா உமக்கு நன்றி. இந்த வருஷத்தில் உங்களுடைய கண்காணிப்பு எப்போதும் எங்களோடு இருக்கட்டும். கண்காணிப்பு ஒரு அடி கூட நாங்கள் விலகி போகாதபடி உமக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு கத்தனை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை மன மகிழ்ச்சியோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். நீர் பயவைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.